ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருளை வாங்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளியை நல்லா கட் பண்ணுறோம். கட் பண்ண அப்புறம் அப்படியே ரைஸ் வைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ஒரு ஆயில் கொஞ்சம் ஊற்றுறோம். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தை போடுறோம். வெட்டி வச்ச வெங்காயத்து கூடயே ப்ளஸ் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகாய் ஆட் பண்ண நல்லா வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். இது இஞ்சி பூண்டு சேர்த்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண பிறகு சில்லி பவுடருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். மஞ்சத்தூளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இந்த 3 மசாலாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம நல்லா வதக்குறோம். நல்லா வதக்கி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை ஆட் பண்ண பிறகு நம்ம இந்த ஆயில் எல்லாம் அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச ரைஸ் கூட ஆட் பண்ண வேண்டியதான். நம்ம செஞ்சு வச்ச ரைஸ் இந்த இருக்குது பாருங்கள். இது கூட நம்ம செஞ்சு வச்சதை மிக்ஸ்அப் பண்ணுறோம். நல்லா பண்ணதுக்கப்புறம் சுவையான தக்காளி சாதம் ரெடி. தேங்க்யூ.